We suffer more in imagination than in reality. ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் குறைக்கிறதுக்காக மீன் தொட்டி வாங்கி கலர் மீன் வளர்த்து அந்த மீன் தொட்டியை வார வாரம் கழுவணுமே நினைச்சு டிப்ரெஷன் ஆகுறீங்களா? லாஸ்ட் அந்த 4-5 வருஷமா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றத பார்த்திருப்போம். சோசியல் மீடியாலையும் மீம்ஸ் பறக்கும். இந்த ஓவர் திங்கிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீன் வில்லனே அவன் தான்டா. ஓவர் திங்கிங்ல இருந்தா இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் ஆரம்பிக்குது. ஓவர் திங்கிங் தான் எல்லாத்தோட ரூட் காஸ். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஆமா, இந்த வீடியோ அதை பத்தி தான் இருக்க போகுது. ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் த மரக்குதிரை. சின்ன வயசுல மரக்குதிரை ஆடி இருக்கீங்களா? ஹாய் ஆல்டர் ஈகோ. ஒண்ணு, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குது, நான் அந்த அளவுக்கு கெட்டவன் இல்லையே, எனக்கு இதெல்லாம் நடந்திருக்க தேவையில்லையே, ஒருவேளை நான் அப்படி பண்ணிருக்கலாமோ, இப்படி பண்ணிருக்கலாமோ, நான் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் பாஸ்ட்ல, அந்த தப்பெல்லாம் பண்ணாம இருந்தா இப்ப நல்லா இருந்திருப்போமோ, அப்படி டெய்லி உட்காந்து யோசிச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? 2, பிரசன்ட்ல இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு நல்ல விஷயத்தை என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம ஃபியூச்சர்ல இது நமக்கு இல்லாம போயிருமோ, இல்ல ஃபியூச்சர்ல இந்த விஷயமே கெட்ட விஷயமா மாறிடுமோ அப்படின்னு நடக்கவே போகாத ஒரு விஷயத்த அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ அப்படின்னு பயந்து பயந்து யோசிச்சு டெய்லியும் நைட்டு உட்கார்ந்து அழுதுட்டு தூக்கத்தை கெடுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? 3, நம்ம அந்த அளவுக்கு தகுதியானவ இல்லையே, நம்ம அந்த அளவுக்கு திறமையானவ இல்லையே, நம்ம கரியர் என்ன ஆக போகுது, ஃபியூச்சர்ல இவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டா நம்ம இவங்க இல்லாம எப்படி வாழ போறோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இந்த 3ல ஒண்ணு இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் திங்கிங் பிரச்சனை இருக்கு. இது ஒன்றும் மனநோய் இல்ல, சோ பயப்பட வேணாம். பட் இந்த ஓவர் திங்கிங்னால வர டிப்ரெஷன், ஆன்சைட்டி எல்லாமே ஒரு மென்டல் டிசார்டர். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சரி, ஓவர் திங்கிங் இருக்கு. ஓவர் திங்கிங்க்கு ரீசன் என்ன? நம்ம பிரசன்ட் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணாம பாஸ்ட் லைஃபோட தாட்ஸோடையும் ஃபியூச்சர் பத்தி பயத்தோடையும் வாழ்றது தான் ஓவர் திங்கிங்க்கு முக்கியமான ரீசன். ஒருத்தர் தன்னைத்தானே குறைச்சு மதிப்பிடுறது, எக்ஸாமு, கரியரு, வேலை, பணம், கடன், காதல், துரோகம், ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனை, இப்படி என்ன வேணா இருக்கலாம். ஓவர் திங்கிங்னால என்னென்ன பிரச்சனை வரும்? ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன் வரும், ஆன்சைட்டி வரும். ஆன்சைட்டியும் டிப்ரெஷனும் நம்மளை தூங்க விடாது, நமக்கு தூக்கம் போயிடும், கடைசியில சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த ஓவர் திங்கிங்கை எப்படி அழிக்க போறோம்? நம்ம அலோ யுவர் செல்ஃப் டு பிகின் த சேஞ்ச். ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம மாத்திக்க அலோ பண்ணணும். இதை பண்ணினாலே 50% ஓவர் திங்கிங் காலி. ஏன்டா இது இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சில மனிதர்கள் அவங்க பாஸ்ட் லைஃப்ல நடந்த சில கசப்பான சம்பவங்களை நினைச்சு தன்னைத்தானே அழிச்சுக்கிறேன், இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை, நான் பண்ண தப்புனாலதான் இது இப்படி நடந்துச்சு அப்படின்னு அதுல இருந்து வெளியே வர விருப்பம் இல்லாம அடமெண்டா அதுலயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கனால மாற முடியாதுன்ட்டு இல்ல, அவங்கள அவங்க மாத்திக்க விருப்பம் இல்லாம இருப்பாங்க. ஒரு செல்ஃப் பிட்டியோடயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வழி அவங்களுக்கே பிடிச்சு போயிருக்கும். மத்தவங்க அவங்க மேல காட்டுற சிம்பத்திக்காகவும் அக்கறைக்காகவும் அவங்க ஏங்கறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஒரு மனக்கணக்கு போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, கண்டிப்பா அவங்க கடைசி வரைக்கும் இப்படி இருக்க போறது இல்ல. காலம் போக போக அவங்க வேற மனிதர்களை சந்திக்க அவங்களுக்குள்ளேயே அவங்களுக்கே தெரியாம சில மாற்றம் உருவாகி அதுல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. அந்த ஓவர் திங்கிங் பிரச்சனையே அவங்களுக்கு இருந்திருக்காது, அவங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அது கூட டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அந்த அடமெண்டா தன்னைத்தானே வருத்திக்கிட்ட காலம் இருக்குல்ல, அது ஒரு 4-5 வருஷம் வேஸ்டா போயிடும். ஸோ இப்பவே உங்களை நீங்க மாத்திக்க அலோவ் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வெறும் ஒரே ஒரு பெர்சன்டேஜ் தான். இன்னும் கடல் அளவு வாழ்க்கை வெளியே இருக்கு. டம்ளருக்குள்ளேயே தத்தளிச்சு உங்களை நீங்களே அழிச்சுக்காம கொஞ்சம் வெளியே வந்து கடல்ல சந்தோஷமா நீந்தி பழகுங்க. ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். 2வது, உங்களை நீங்க மன்னிச்சிடுங்க. நடந்து முடிஞ்ச தவறுக்கு நீங்க முழு முதற் காரணம் இல்லை. என்னாலதான் இது நடந்துருச்சு அப்படின்னு கில்ட் ஆகி ஓவர் திங்கிங் பண்ணி டிப்ரெஷன் ஆக தேவையில்லை. இது புரியணும்னா எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு பொண்ணோ ஒரு பையனோ எடுத்துக்கங்க. கொரோனா காலத்துல அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போய் அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்கள காப்பாற்ற முடியாம அவங்க தவறிட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்னா, அந்த பொண்ணோ பையனோ தன்னோட பொறுப்பில்லாத தனத்தினாலதான் அவங்க என்னை விட்டு தவறி போயிட்டாங்க, ஒருவேளை நான் நல்லா படிச்சிருந்தாலோ அதிக சம்பளம் வாங்குற வேலைக்கு போயிருந்தாலோ அவங்கள ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்கள காப்பாத்தி இருக்கலாமே, என்னால அது பண்ண முடியாம போயிருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். இப்படி ஓவர் திங்கிங் பண்ணி தங்களை தானே ஒரு கில்ட்டுக்குள்ள தள்ளிட்டு கடைசி வரைக்கும் அதை நினைச்சே ஃபீல் பண்ணியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
இப்ப அவங்க அந்த கில்ட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஏதாவது ஒரு யூஸ் இருக்கா? முடிஞ்சதுதான். அதை நம்மளால மாத்த முடியாது. பிரசன்ட் லைஃப்ல பண்ண வேண்டிய விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு ஓவர் திங்கிங் பண்ணி அந்த கில்ட்டி ஃபீலிங்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட பிரசன்ட் லைஃபும் இனி வர ஃபியூச்சர் லைஃபும் தான் பாதிக்கப்படும். அதனால நம்மள நாமே மன்னிச்சுட்டு மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணணும். இதெல்லாம் நான் பண்ணியிருந்திருக்கணும், இதெல்லாம் நான் பண்ணியிருந்தா எல்லாமே சரியா நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோமோ அதெல்லாம் இனிமேல் நம்ம பண்றதுக்கு ட்ரை பண்ணா ஃபியூச்சர்ல நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம நல்லா பாத்துக்கலாம். எதெல்லாம் நம்ம பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அதை இனிமேல் பண்ணாம இருக்கலாம். 4 A's. அவாய்ட், ஆல்டர், அக்செப்ட், அடாப்ட். முதல்ல நம்மளை நாம சேஞ்ச் பண்ண ரெடி ஆயிட்டோம். ரெண்டாவது நம்மளை நாமே மன்னிச்சிட்டோம். அடுத்தது ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு, நம்ம எதெல்லாம் நினைச்சு அதிகமா ஓவர் திங்கிங் பண்றோம் அப்படின்னு அதுல ஒரு லிஸ்ட போட்டுருங்க. பேப்பர் எடுத்து எழுதி பாப்பீங்க. அந்த லிஸ்ட்ல ஒவ்வொரு ப்ராப்ளமா எடுத்துக்கங்க. அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்களா கொஸ்டின் கேளுங்க. அந்த கொஸ்டினோட ஆன்சர்ஸ் எஸ் இல்லைன்னா நோன்னு தான் இருக்கணும். வேற எந்த ஆன்சருமே இருக்கக்கூடாது. முதல் கேள்வி, இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுது தூக்கத்தை கெடுத்து டிப்ரெஷன் ஆகி டைம் வேஸ்ட் பண்ற அளவுக்கு இந்த ப்ராப்ளம் ஒர்த்தானதான்னு கேளுங்க. நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு ஆன்சரை சொல்லுங்க. நோன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைய தூக்கி போட்டுருங்க. அதை பத்தி இனிமேல் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஒருவேளை எஸ்ன்னு வந்துச்சுன்னா அடுத்த கேள்வியை கேளுங்க. இந்த பிரச்சனையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதாவது உங்களால ஏதாவது பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா? எஸ், அந்த பிரச்சனையை என்னால சரி பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கான வேலையை ஆரம்பிங்க. என்ன பண்ணா இந்த பிரச்சனை சரியாகும், இந்த பிரச்சனையோட ரூட் காஸ் என்ன, இதை இப்படி ஹேண்டில் பண்ணா இது சரியாயிரும் அப்படின்னு அந்த வழியில போங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சேன்னு வெறும் ஓவர் திங்கிங் மட்டும் தான் பண்ணிருப்போமே தவிர அது சால்வ் பண்றதுக்கான ஸ்டெப் எடுக்க மாட்டோம். அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும். அந்த பிரச்சனையை ஆல்டர் பண்ணி அந்த பிரச்சனையை அந்த லிஸ்ட்ல இல்லாத மாதிரி தூக்கி வெளியே வீசிடலாம். ஒருவேளை ஆன்சர் நோன்னு வந்துருச்சுன்னா உங்களால அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனை சரியாகாது, அதை உங்களால மாத்த முடியாது அப்படின்னா அக்செப்ட் பண்ண பழகிக்கங்க. நம்ம பாதி பிரச்சனையை நம்ம அக்செப்ட் பண்ணாததுதான் நம்ம ஓவர் திங்கிங் பண்றதுக்கு காரணம். ஆமா, இது எனக்கு நடந்துருச்சு, இது இப்படிதான் இருக்க போகுது, இனிமேல் நம்ம இப்படிதான் வாழ போறோம்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டா அந்த பிரச்சனையோட வீரியம் கொஞ்சம் குறையும். இல்ல எனக்கு ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஓவர் திங்கிங் பண்ணி 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 ஒரு டிப்ரெஷனை உருவாக்கி அதுக்குள்ளேயே ஒரு முடிவில்லாத சுழல் மாதிரி சுத்திட்டே இருப்போம். அந்த ப்ராப்ளமும் சரியாக போறதில்ல, உங்க மனசும் சரியாக போறதில்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரச்சனை சொல்றேன். இப்ப நீங்க ஒருத்தரை லவ் பண்ணிருக்கீங்க, அவங்களும் உங்களை லவ் பண்றாங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த பிரச்சனைய மாத்த முடியாது. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதுதான். உங்களால இந்த விஷயத்துல என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே பண்ண முடியாதத நீங்க உட்கார்ந்து ஃபீல் பண்றதை விட அக்செப்ட் பண்ணிக்கிறது எவ்வளவோ மேல். பெருந்தன்மையா அக்செப்ட் பண்ணிட்டு போயிருங்க. வேற வழி இல்ல, இதான் நம்ம பண்ணணும். அட்லீஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பிரச்சனை குறையும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏன் எனக்கு இப்படிலாம் நடந்துச்சு, நான் ஒண்ணும் தப்பு பண்ணலையே, நான் நல்லா தானே இருந்தேன், ஏன் என்ன விட்டு போயிட்டாங்க, எனக்கு எப்படி துரோகம் பண்ண மனசு வந்துச்சு, இப்படிலாம் நம்ம போட்டு உட்கார்ந்து யோசிச்சிட்டே இருப்போம். யோசிச்சு என்ன ஆக போகுது? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. இப்ப ஒரு குட்டி கதை சொல்றேன். இப்ப நம்ம ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு பாம்பு நம்மளை கடிச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அதை சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்னா அந்த பாம்பு பின்னாடி போயிட்டு, நீ எதுக்கு என்ன கொத்துன, நான் தான் உன்னை ஒண்ணுமே பண்ணலையே, நான் நல்லவன் தானே, என்ன கொத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு நீ கேட்டு இருந்தீன்னா நீதான் செத்து போவ. அத வேற ஞாபகப்படுத்துறானே, நான் நல்லவன், என்ன நீ ஏன் கடிச்சன்னு ப்ரூவ் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அட்லீஸ்ட் ஏன் கடிச்சது அப்படின்னு காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம பாதி பேரு காரணத்தை தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கோம், ஏன் நமக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு. அந்த பாம்பு கடிச்சது ஜாலியா போயிட்டே இருக்கும். பெஸ்ட் ஹாப்பி இன் தி வேர்ல்ட், வைஃபி ஃப்ரம் another mother. அந்த பாம்பு ஒண்ணு நினைச்சே பார்க்க போறது இல்ல. பாம்பு கொத்திருச்சு, அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. அக்செப்ட் பண்ணிட்டு போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உயிர் பொழைச்சு வாழ்ற வழியை பாருங்க. இதுல 4வதையே அந்த அடாப்ட் எங்க வருதுன்னா, அந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னு நீங்க அக்செப்ட் பண்ணா மட்டும் பத்தாது. சரி பாம்பு கடிச்சிருச்சு, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அடாப்ட் ஆகி போய் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல தான் அந்த அடாப்ட் அடங்கியிருக்கு. நீங்க வெறும் அக்செப்ட மட்டும் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கனாலும் செத்துருவீங்க. அந்த பாம்பை சேஸ் பண்ணி போய் காரணத்தை தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சாலும் செத்துருவீங்க. டேய்,
அவன் செத்துட்டான்டா. ஒரே வழி அக்செப்ட் பண்ணிட்டு அடாப்ட் பண்ணி வாழ கத்துக்கங்க. அவ்வளவுதான். லிவ் இன் த பிரசன்ட். நாலாவது, நிகழ்காலத்துல வாழ கத்துக்கங்க. அதாவது பிரசன்ட் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ண கத்துக்கங்க. நாம எப்பெல்லாம் நிகழ்காலத்துல இருப்போம், குழந்தைங்க கூட விளையாடும் போது, பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது, ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஏதாவது திருவிழா அப்போ இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ, இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம பிரசன்ட் லைஃப்ல வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரசன்ட் லைஃப்ல வாழ கத்துக்கிட்டாலே நமக்கு ஓவர் திங்கிங் பிரச்சனை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ப்ரோ நான்லாம் அப்படிலாம் இல்ல, ஊரே ஒண்ணு கூடி சந்தோஷமா தேர் இழுத்துட்டு இருந்தாலும் நான் ஏதோ எனக்கு கப்பல் கவுந்த மாதிரி தான் நான் உட்கார்ந்து இருக்கேன் எல்லா இடத்துலயும், என்னால அதெல்லாம் பண்ண முடியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் டேபிள் போடுங்க. அந்த டைம் டேபிள் காலையில 5 மணில இருந்து ஆரம்பிக்கணும். இந்த நாள்ல இந்த டைம்ல என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்ட்டு அதுல கிளியரா எழுதுங்க. டெய்லியும் அதை ஃபாலோ பண்ணணும். அடுத்த 100 நாளைக்கு காலையில 5 மணிக்கு எந்திரிச்சதுல இருந்து ஜாகிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தியானம் பண்ணணும், படிக்கணும், நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும், நமக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடணும், அந்த நாள்ல நம்ம என்ன முக்கியமான வேலையெல்லாம் செய்யணும், எல்லாத்தையும் அந்த டைம் டேபிள்குள்ள கொண்டு வந்துடணும். முக்கியமான விஷயம், ஹாபியில இந்த ரீல்ஸ் பாக்குறது, சோசியல் மீடியா நோன்றதெல்லாம் வச்சுக்க கூடாது. அது ஹாபி கிடையாது. இந்த மாதிரி ஒரு முழு நாளையும் எங்கேஜ்டா வச்சுக்கிட்டோம்னா உங்க எல்லா வேலையும் முடிச்ச மாதிரி ஆச்சு, நீங்க பிரசன்ட்ல இருந்த மாதிரி ஆச்சு, அடுத்து ஓவர் திங்கிங் பண்றதுக்கான வாய்ப்பும் கம்மியாயிருச்சு. இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, ஓவர் திங்கிங் பண்ணி டிப்ரெஷன் ஆகி நைட் எல்லாம் தூக்கம் வராம சுத்திட்டு இருப்போம்ல, இப்ப நீங்க காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ஃபுல் டேவையும் எங்கேஜ்டா வச்சுட்டு எல்லா வேலையும் பாத்தீங்கன்னா உங்க உடம்பும் பிரெயினும் டயர்ட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கம் வரும். அட போடா, எனக்கு கண்ணு மூணுனா ஓவர் திங்கிங் தான் பண்ண தோணுது, போக்கஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணி அமைதியா இருக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. 5 4 3 2 1. நீங்க ஓவர் திங்கிங்ல இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க. வெளியே உங்க கண்ணு முன்னாடி இருக்க 5 பொருட்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 4 உணர்வுகள், நீங்க எதெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள், சூரிய ஒளி உங்க மேல படலாம், காத்து உங்க மேல அடிக்கலாம், நீங்க மண்ணுல வெறுங்கால்ல நிக்கலாம். 3 டிஃப்ரெண்ட் சவுண்ட உன்னிப்பா உத்து கவனிங்க. அடுத்து நீங்க இருக்க இடத்தோட 2 டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டேஸ்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீங்க வச்சிருக்க சாக்லேட்டா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க இருக்க இடத்துல ஏதாவது சாப்பிட்ற பொருள் இருக்கலாம். இப்ப இந்த 5 டிஃப்ரெண்டான விஷயங்களை ரீகலெக்ட் பண்ணி பாருங்க. இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப நம்ம மூளை கிட்ட இதை பண்ணாதேன்னு சொன்னா அதைத்தான் வேணும்னே அது போய் பண்ணும். அந்த மாதிரிதான் ஓவர் திங்கிங் பண்ணாதேன்னு நினைச்சா ஓவர் திங்கிங் பண்றதுக்கு தான் அது மோட்டிவேட் பண்ணும். சோ முள்ளாலதான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஓவர் திங்கிங் பண்ண ட்ரை பண்ற அந்த மூளைய அப்படியே டைவர்ட் பண்ணி நம்ம இந்த 5 4 3 2 1 டெக்னிக் குள்ள கொண்டு வர போறோம். சோ ஓவர் திங்கிங் பண்ற நம்ம மூளைய நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்றோம் கொஞ்ச நேரத்துக்கு. Reduce social media and mobile usage. கடைசியா முக்கியமானது, நம்ம இந்த ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் பாக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ரீல்ஸ் பாக்குறீங்கன்னா நம்ம டைமிங்க்கு ஏத்த மாதிரியே, நம்ம சேடா இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு ரீல் வரும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை 2 டைம் பாத்துருவோம், இல்லைன்னா அதுக்கு ஏதாவது லைக் பண்ணிடுவோம். சோசியல் மீடியா அல்காரிதம் என்ன பண்ணுவோம்னா, சரி இவனுக்கு இது பிடிச்சிருக்கு போல, இந்த மாதிரி கண்டென்ட் தான் இவன் விரும்புறான் அப்படின்ட்டு இருக்க எல்லா சேடான ஸ்டேட்டஸையும் நமக்கே அனுப்பி விட்டுரும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்ல வச்சு, வாட்ஸ்அப்ல நம்ம ஸ்டேட்டஸை மத்தவன் பாக்குறானா இல்லையோ நம்மளே அது 100 டைம் பார்த்து நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம ஏதோ பிரச்சனையில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே டிப்ரெஷன் ஆகி கிடப்போம். ஒரு நாள் போன் இல்லாம இருந்து பாருங்க, நம்மளை சுத்தி இருக்க எத்தனை விஷயத்த போனை பார்த்துட்டே கண்டுக்காம சுத்திட்டு இருந்தோம்னு நமக்கு தெரியும். இந்த எல்லா டெக்னிக்லயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரே நாள்ல ஒரே நைட்ல எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறோம். ஒரே மாத்திரையில எல்லாம் சரியாகும். ஆனா அது அப்படி நடக்காது. இப்ப உடனே நமக்கு அந்த மாறுதல் தெரியலன்னா நம்ம என்ன நினைச்சுக்கோம்னா, நமக்கு என்ன பண்ணாலும் இது சரியாகாது போல, நம்ம வாழ்க்கையே இப்படிதான் போக போகுது போல அப்படின்னு நினைச்சு நம்ம அப்படியே அந்த ஓவர் திங்கிங் பண்ணிட்டு டிப்ரெஷனுக்குள்ளேயே வாழ்ந்துருவோம். இப்ப உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மேக்ஸை வச்சு சொல்றேன். இப்ப நீங்க ஓவர் திங்கிங் பண்ணி டிப்ரெஷன்ல இருக்கிறத 1ன்னு வச்சுக்கோங்க. இப்ப 100 நாளைக்கு நீங்க அதே மாதிரி இருந்தீங்கன்னா 100 நாள் கழிச்சு என்ன சேஞ்ச் ஆயிருக்கும்? எதுவுமே சேஞ்ச் ஆயிருக்காது. நீங்க அப்படியே தான் அதே இடத்துல நீங்க ஓவர் திங்கிங் பண்ணிட்டு டிப்ரெஷனுக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. இதுவே அந்த 1ல வெறும் 1%, 0.01, அந்த 0.01 டெய்லி உங்க லைஃப்ல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 100 நாள் கழிச்சு கிடைக்க போற ரிசல்ட்டை பார்த்து உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். ஒரு சின்ன சேஞ்ச் தான், அந்த சின்ன சேஞ்ச் டைம் ஆக ஆக நம்ம வாழ்க்கையை அழகா மாத்தி இருக்கும்னு உங்களுக்கு புரியும்.
ஸோ உடனே ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி ப்ராசஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ப்ராசஸ் கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கையில வந்துடும். ஸோ டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி இந்த ஓவர் திங்கிங்கை ஒழிச்சிருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். ஒரு கட்டத்துல பிலாங்கல் ஊதிக்கிட்டு கிருஷ்ணா என்ன சொல்றான்னா, என்னைக்கா இருந்தாலும் மாற போறோம். செருப்படி வாங்கி அப்புறம் மாறுறதுக்கு பேசாம இப்பவே மாறிடலாம்ல நம்ம. யாரா நீ இதெல்லாம் எதுக்குடா எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் ஒரே ஒருத்தன் தான். யாரா? என்ன தாண்டா சொல்றேன்? டேய் ஆல்டர் ஈகோ. ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாதுன்னு கண்டென்ட் எழுதுறதுக்கு கடைசியில என்னையே ஓவர் திங்கிங் பண்ண வச்சிட்டியாடா. ஸோ திஸ் இஸ் இட். இந்த வீடியோ அவ்வளவுதான். உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ்.